வெல்கம் டு யூஜிசி நெட் பேப்பர் 1 இன் தமிழ். இந்த வீடியோல டீச்சிங் ஆப்டிடியூட் ரிலேட்டடா ஜூன் 2024 செஷன்ல 21/8/2024 ஷிஃப்ட் 2ல கேட்கப்பட்ட 4 முக்கியமான கேள்விகளை இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதல் கேள்வி, ஸ்வயம் பிரபா சேனல் 4ல எஜுகேஷன் அண்ட் ஹோம் சயின்சஸ் தீம்ல சப்ஜெக்ட்ஸ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இதை ப்ரொவைட் பண்றவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சிஇசி நியூ டெல்லி, கன்சோர்டியம் ஃபார் எஜுகேஷன் கம்யூனிகேஷன் நியூ டெல்லி. இதுல எஜுகேஷன் அண்ட் ஹோம் சயின்சஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஐஐடி மெட்ராஸ்ல சேனல் 31 to 36 வரையும் இன்ஜினியரிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இக்னோல 17ல இருந்து 20 வரையும் சேனல்ஸ் ஹோம் சயின்சஸ், சோசியல் சயின்சஸ், ஹியூமானிட்டிஸ் அண்ட் லைஃப் சயின்சஸ் பத்தின கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஐஐடி டெல்லி சேனல் 22 இதுல 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான முக்கியமான வகுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஸ்வயம் பிரபா சேனல் ரிலேட்டடான சேனல் நம்பர், என்னென்ன சேனல்ல என்னென்ன சப்ஜெக்ட் டெலிகாஸ்ட் பண்றாங்க, அந்த சப்ஜெக்ட் டெலிகாஸ்ட் பண்ற ப்ரொவைடர்ஸ் யாரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கேள்வி, எந்த ஹையர் ஆர்டர் நாலேஜ்ல ஒரு மாணவர் சிறப்பாகவும் விரைவாகவும் ஒரு கல்வியை கத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிக்ளரேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, பைக் இதுதான் பைக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது டிக்ளரேட்டிவ் நாலேஜ். ரோட் நாலேஜ் அப்படின்னா என்னன்னே தெரியாம மனப்பாடம் பண்றது. மெட்டாகாக்னிஷன் அப்படிங்கிறது தான் ஒரு மாணவனுக்கு விரைவாகவும் சிறப்பாகவும் ஒரு கல்வியை கத்துக்கணும் அப்படின்னா உதவி செய்யக்கூடிய ஒரு நாலேஜ், மெட்டாகாக்னிஷன் நாலேஜ். ஸோ அதுக்கான இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான், டிக்ளரேட்டிவ் கிடையாது. நாலாவது, ப்ரொசீஜரல் நாலேஜ் அப்படிங்கிறது ஹவு பைக் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதனால இதுக்கான ஆன்சர் இது கிடையாது, ப்ரொசீஜரல் நாலேஜ் கிடையாது. கொஸ்டின் 2க்கான ஆன்சர் மெட்டாகாக்னிஷன். அடுத்த கேள்வி, எந்த வகையான மதிப்பீட்டு முறையில மற்ற மாணவர்களையோ அல்லது வெளியே உள்ள மாணவர்களையோ கம்பேர் பண்ணாம ஒரு மாணவன் முன்னாடி இருந்த நாலேஜை விட இப்போ நாலேஜ் வைஸ், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு அசஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் இப்சாட்டிவ் அசஸ்மெண்ட். இந்த இப்சாட்டிவ் அசஸ்மெண்ட்ல தான் ஒரு மாணவர் முன்னாடி நடந்த எக்ஸாம்ல என்ன மாதிரியான ஸ்கோர் பண்ணிருக்காரு, என்ன மாதிரியான நாலேஜ் கெயின் பண்ணிருக்காரு அப்படின்னு கம்பேர் பண்ணி இப்ப எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஒரு அசஸ்மெண்ட். பியர் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது மற்ற மாணவர்களை கம்பேர் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்டூடெண்டோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏத்த மாதிரி வகுப்பு எடுக்கிறது. சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லது ஒரு பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாணவர் எதுல ஸ்ட்ரென்த் எதுல வீக்கா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வர்ற வகுப்புகள்ல அதை மாத்திக்கிறது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஜிசி நெட் எக்ஸாம் ரிலேட்டடா யாராவது படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் எந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் முகமது சைனிங் ஆஃப்.